ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிமோபதி யூடியூப் சேனல். என்னதான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியான ஒரு மனிதனாகவும் சாந்தமான ஒரு மனிதனாகவும் இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அமைதியும் சாந்தத்தையும் கெடுக்கிற அளவுக்கு தான் ஒரு சில எம்எல்ஏக்களும் ஒரு சில உறுப்பினர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த உறுப்பினர்கள் திமுகவோட உறுப்பினர்களோ இல்லை அதிமுகவோட உறுப்பினர்களோ கிடையாதுங்க. நம்ம சொந்த தாவேக்க உறுப்பினர்களே ஒரு சில ஊரில் இருக்கிற ஒரு சில தலைவர்களே பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் விஜய் அவர்களை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சில செயல்கள்லாம் செய்கிறாங்க. ரீசெண்டாக கூட தாவேக்க சேர்ந்த ஒரு ஒன்றிய தலைவர் வீராசாமி அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செங்கல்பள்ளியில் இருக்கிற சாதாரண பொதுமக்கள் கிட்ட அவரோட பணி செய்யறதுக்காக கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது. அதை பார்த்து அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அரெஸ்டும் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த நியூஸ் வந்ததுமே உடனே 200 ஊப்பிங்களுக்கு அப்படி கிளுகிழுப்பாயிருக்கும். அவங்களுக்கு கோமியம் கொடுத்தாலே பால் பாயசம் நினைச்சு குடிப்பாங்க. இப்போ பால் பாயசமே கிடைச்சிருக்குது, சும்மா இருப்பானுங்களா? உடனே இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க என்ன சிஎம் விஜய் சார் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன், தப்பு செய்யறவங்களை விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் சும்மா ஃபயராக விட்டு பேசுனீங்களே, இப்போ என்ன ஆச்சு சார் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே கொந்தளிக்கிறானுங்களாமா. இவனுங்க நம்ம யோக்கிய சிகாமணிக்க மாதிரி. உடனே அன்னைக்கு சாயங்காலமே விஜய் அவர்கள் இவரை கட்சியிலிருந்து நீக்கி அரெஸ்டும் பண்ணிட்டாரு. ஆனால் இப்படி பொதுமக்கள் கிட்ட லஞ்சம் பெற்றதா குற்றச்சாட்டுப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அரெஸ்ட் செய்யப்பட்ட இந்த வீராசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் லஞ்சமெல்லாம் ஒன்று வாங்கலிங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நான் 1,30,000 ரூபாய் கடனாக கொடுத்துருந்தேன், அவர் டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர், வேணும்னே இந்த காசை திருப்பி தரும்போது வீடியோ எடுத்து நான் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு எனக்கும் விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேர் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த மாதிரி பழியை தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் சாருமே இந்த ஒரு விஷயம் வீடியோவே வெளியே வந்ததுனால அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு அவருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சுமே கட்சிக்கு கெட்ட பேர் ஆயிரும், மக்கள் கிட்டையும் நம்ம மேலே அந்த கட்சி மேலே ஒரு கெட்ட பேர் உண்டாயிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. பரவாயில்ல, கட்சியிலிருந்து என்ன நீக்கினாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு தெரியும், நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு. கட்சியிலிருந்து என்ன நீக்கப்பட்டாலும் நான் தாவேக்க தொண்டன் தான், விஜய் சாரோட தீவிர ரசிகன் தான். அதனால திமுக செய்கிற ஒவ்வொரு செய்தியையும் யோசிச்சு பார்த்து நீங்கள் நம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த நாளே அமைச்சரவை கூட்டம் போட்டு அனைத்து கட்சியை சேர்ந்த அமைச்சர்களையும் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன், அமைச்சர் பதவியிலிருந்து உங்களை தூக்கிறத கூட நான் தயங்க மாட்டேன். இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு தேவையில்லாமல் விசிட் பண்ணி அந்த ஸ்கூல் வேலைகளுக்கு எடுக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களோட அந்த படிப்பு டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பற்றி அதை எப்படி ஃபியூச்சரில் கொண்டு வரலாம், இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற பற்றி டிஸ்கஷனும் நேற்றுக்கு நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றியும் நகர மாநகர வளர்ச்சிகளை பற்றியும் ரொம்பவே டீப்பான டிஸ்கஷன் நேற்றுக்கு போயிட்டு இருந்துச்சு.